वामपादं षडरोगाय रङ्गनाथ वीरवेदान्तानि सर्वेभ्यः स्वागतम्. हरे पार्थन संदेह இருக்கா? வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. அடியேன் இப்ப பரவாயில்ல. அடியேன் சரியா இருக்கா? இப்ப பரவாயில்ல. அடியேன் இப்போ பழைய பாருங்க சந்தேகம் இருக்கா? இல்ல அடியேன். अर्थ वेண்டியது ஏதை கிரஸ்வாதேது நேதி ரூபம் நடத்தியாச்சு. சரி சுரு நடத்துறோம். விபாசா நிஷயோகம் வந்து அங்க இருந்து வாங்க முடியும். விபாஷா நிஷயோகம் வந்து அங்காவயவः अप्रणामस्थान यजादि स्वादिपरः जो अन्य तस्य अकारस्य लोपः वास्यात् नित्योः परयोः अंगतुடைய அவயவமாக இருக்கிற அப்ரநாமஸ்தான யஜாதி சுவாதிபரः அப்ரநாமஸ்தானம் யஜாதி சுவாதிபரமாக இருக்கிற எந்த ஒரு அண்ணு இருக்கோ தஸ்ய அகாரஸ்ய அந்த அண்ணுடைய அகாரத்துக்கு லோபமானது விகல்பேன வருது. நீ யோகம் நீ பிரத்யம் பரமார்க்க தேவம் ஸ்ரீ பரம் ஸ்ரீ பிரத்யம் பரமார்க்க தேவம் पत्नी कथनी में कथी तस गी करला नकार ऐसे ही இருக்கு. அந்த நீ வந்து அந்த கதி சப்தமானது அங்கம் அப்புறம் நீ இருந்து அப்ரநாமஸ்தான பரமா இருக்கச்சு சுவாதி பரமா இருக்கச்சு அங்க தத்திக்கு அனங்காதேசம் வந்துடுறாரு. அனங்காதேசம் வந்துடும். அப்ப ததன்னு நீ அப்படின்னு இருக்கும். அப்ப ததன்னு ஈ அப்படின்னு இருக்கச்சு அந்த ததன்னு நகாரத்துல இருக்கிற அகாரத்துக்கு இந்த விபாடா யோகம்னால அகாரத்துக்கு லோபம். அதான் தத்துன்னு ஈ தனி ரூபம். அது விகல்பனை வர்றதுனால வராபட்சத்துல கதனின்னு ஒரு ரூபம். மொத்தம் ஏகவசம் தான் அங்க கேடமானது தான் அந்த ரூபம். இதெல்லாம் தேகம் வாரி வந்து இது எல்லா சப்தங்களும் வாரி சப்தத்தை போலதான் ரூபங்கள். தேவம் அஸ்தி ததி இந்த ரூபத்தினுடைய கீழே வர்றதுனால இப்போ அந்த கதி சப்தம் சொன்ன அஸ்தி ததி கட்சி எல்லாமும் இந்த சப்தத்தை மாதிரி சுத்தி சப்தம் வந்து சுத்தி அடியேன் இது சப்தமியில மட்டும்தானே இது தத்னி ததனி. ஆமா சுத்தி சப்தம் எடுத்துக்கணும். சுத்து ஜாயதி சுத்தி சுத்தி சுத்தினி தீனி அதெல்லாம் ரூப பேதங்கள் இல்லாதனால அது வந்து கிரஸ்வம் செய்ய பிராதிபதி கத்திய அதனால அந்த சுத்தி கிரஸ்வமான காலம் சப்தத்துக்கு சுத்து ஜாயதி சோபனாதீகி எப்படி வச்சுனாலும் சரி. அதான் தியானம் பண்றது வச்சுனா சரி. சோபனான புத்தி அப்படி வச்சுனாலும் சுத்திதான் இருக்கும். சுத்தி சப்தத்துக்கு கிரஸ்வ நமுத்தகே பிராதிபதி கத்திய சோபனாதீகினா என்ன சொன்னீங்க? சோபனானா நன்னா இருக்குன்னு அர்த்தமா? நல்ல புத்தி உள்ளவனா? சமாதானம் சொல்றீங்களா? இப்போ சுத்தி சுத்தினி அப்படின்னு சொல்லி வந்து சோபம் நமுத்தகாத்தால ரூபம் சுத்தி சுத்தி ரூபம் ஆகுது. இப்போ சுத்தி சுத்தினி சுத்தினி எல்லாம் அப்படிதான்.
சித்தியிலேருந்து ஆரம்பிச்சு வேகம் பார்த்து ஏ சுத்தே வந்து காரியனால ரசம் வந்துடும் ஆனா வந்து லுக்கு லுக்கு போயிடும் போனா வந்து சுக்கு திருப்பி வந்து லுக் ஆயிடுங்க திருப்பி கொண்டு வந்து வச்சுக்க முடியாது இப்போ லோப்பம் ஆயிடுச்சுன்னா பிரத்யேக லோப்பம் பிரத்யேக லட்சணம் போனதை வச்சுட்டு காரியம் பண்ணலாம் அதனால லோப்பம் அடைஞ்சதுன்னா அது இருக்கிற மாதிரி வச்சுட்டு காரியம் பண்ண முடியாது கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காம எடுத்துட்டு மேலே ஏதாவது காரியம் வந்தா பண்ண முடியும் ஆனா லுக்லாம் வந்தா திருப்பி கொண்டு வர முடியாது போனது போனதுதான் அது இருக்கிறதா வச்சுட்டு காரியம் பண்ண முடியாதுன்னு இருக்கு அனுமதான் கட்டிய லுமதான் கட்டிய லுமதான்னா லுக்னா லுக்னா லுக்கு ஸ்லூ லுக்கு லுமந்தாக அப்படின்னு தேவைப்பட்டோம் லுமந்தம் சொல்லி லோபம் வந்தால் அது பிரத்யேக லட்சணமானது கிடையாது பிரத்யேக லட்சணம் போனதை திருப்பி இருக்கா மாதிரி வச்சுட்டு காரியம் பண்றது லுமந்தமா இருந்தா லுமந்தம்னா லுக்கு ஸ்லூ லுக்கு இப்படி வந்து லோபம் வந்தால் அது திருப்பியும் அதை வச்சுட்டு காரியம் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம் அனுமதாங்கத்தை சூத்திரத்தை அப்ப இது லுக்கா இருக்கிறதுனால திருப்பியும் வச்சுட்டு காரியமானது பண்ண முடியாது அதனால குணம் அதனால குணம் வந்தா சுத்தி சுத்தேனாலாம் அதனால பிரத்யேகம் பண்ணிக்க முடியாது அதனால சுதேன் பண்ண நினைச்சுட்டு அவர் சொல்ற நர்மதாங்க சூத்திரமானது அனித்யம் நர்மதாங்க சூத்திரம் அனித்யம் அனித்யம்னா நித்தியம் கிடையாதுன்னு அர்த்தம் வர முடியாது நிச்சயமா இருந்தால் பிரத்யேகம் பண்ணிக்க முடியாது குணம் வராது சுத்தின்னு ஒரு ரூபம் அது அனித்தியம் சொன்னதுனால அந்த நர்மதாங்க போனாலும் வச்சுக்கலாம்னு ஒரு ரூபம் உண்டு அப்போ அந்த சூ விட்டாலே வச்சுட்டா சூ பரமா இருக்கு அப்போ சம்புத்தி பரே கிரஸ்வசிய குணா கிரஸ்வசிய குணம் என்ன அப்படின்னா சம்புத்தி பரமா இருக்கு குணம் வரும் சுத்து வராதுன்னு சொல்லிட்டா சம்புத்தி பரமா இல்ல குணம் வரல இப்போ லுக்கு திரும்பி வச்சுக்கலாம்னு பட்சத்துல அப்போ சூ இருக்காம வச்சுக்கலாம் அப்போ சொற்புத்தி பரமா இருக்கு அப்போ இந்த அங்கத்து குணம் வந்ததுன்னா ஆகும் அப்போ ரெண்டு ரூபம் இந்த சுத்தி சுத்தே அப்படின்னு ரெண்டு ரூபம் இருக்கு அதுதான் எப்படின்னா நர்மதா இந்த இடத்துல அப்ப இந்த இடத்துல லுக்கு பண்ணினாலும் இன்னொரு இது பண்ணலாம் இல்லையாடியா ஆனா பிரத்யேக மாதிரி இல்ல லுக்கு அப்படி சொல்லி லோபம் வந்தால் பிரச்சனை கிடையாது சொல்லிதான் லோபம் வந்தது லோபம் நமக்கு அவங்களுக்கு லுக்கான சொல்லிருக்கு அப்ப லுக் வந்தால் பிரச்சனை பண்ணிக்க கூடாது சூத்திர பிரகாரம் அது கிடையாது ஆனா அந்த சூத்திரமே என்ன சொல்லிருக்கு அனித்யம் அப்படின்ற விஷயம் இருக்கு ஓ அனித்யம் அப்ப நிச்சயமா இருந்தால் எப்போ வரும் அர்த்தம் அனித்தின் அர்த்தம் வரபட்சம் உண்டு வராபட்சம் உண்டு வரபட்சத்துல லுக்கு வந்துருச்சுன்னா திரும்பி கொண்டு வர முடியாது அப்ப சம்பதி பலமா இல்ல குணம் வரல சுத்தி நடக்கும் இப்ப அனித்தியன்ற பட்சத்துல வரும்னு வச்சுட்டா பூவை இருக்காம வச்சுக்கலாம் அப்ப சம்பதி பலமா இருக்கு அப்ப கிரஸ்வசிய குணால குணம் வந்து சுதே வரைக்கும் கொண்டு புரியுது கிளியர் கிளியர் அப்புறம் சித்தியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னொரு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தியாதிஷு பாகித பும்சம் கும்பத்வாவஸ்ய பிரவೃತ್ತಿ ನಿಮಿತ್ತಕ್ಕೆ ಬಾಹಿದ பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஐக்கியமா இருக்கிறது பிரவೃತ್ತಿ நிமித்தமானது ஒரே மாதிரி இருக்கிற ஐக்கியம்னா ஒன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம் பாகித பும்சம்னா பாகிதம் சொல்லப்பட்ட புள்ளிகத்தை சொல்லப்பட்ட நம்ம சொல்றோம் அந்த சப்தம் புள்ளிகத்தை சொல்லப்பட்டு இருந்தால் நம்ம என்ன சொல்றோமோ அந்த சப்தம் புள்ளிகத்தை இருக்கணும்னு அர்த்தம் புள்ளிகத்தை இருந்து சமுதிரத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட சப்தமானது இகந்தம் மிக்க அந்தமாவுடைய அது அந்தமாவுடைய கிளீபம் சமுதிரிங்க சப்தமானது கும்பத்தியாகம் புள்ளிங்கத்தை போல இருக்கும் சாதவ் சாதவன தகார ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சு இந்தியா ஏகவசனத்தில் ஆரம்பிச்சு அச்சி பொருட்களை அச்சி பரமாவதி மாதம் முப்பத்தாகும் அச்சத்தியமா காலம் ஆரம்பிச்சு அச்சடிக்கு பரமா இருக்கும் சத்தியமா இருக்கும் அப்போ இது சுத்தபாவமானது. எப்ப சத்தம் எப்படி இருக்கணும்? புள்ளிங்கத்தை இருக்கணும். அப்படி நீங்க சத்தம் சொல்ல போறோம். புள்ளிங்கத்தை இருக்கிறாங்க பாட்டு முடிச்சோம்னா புள்ளிங்கத்தை சொல்லப்பட்டதா இருக்க வேண்டும். பிரவೃತ್ತಿ நிமித்த ஐக்கியம். பிரவೃತ್ತಿ நிமித்தம் அசாதாரணமான காரணம். இப்போ கடா பிரவೃತ್ತಿ நிமித்தம் என்ன அடியன்? பிரவೃತ್ತಿ நிமித்தம் என்ன சொல்ற? அசாதாரணமான காரணம். அது அசாதாரணமான காரணம். இப்போ கடம் இருக்கு, அந்த கடம் இருக்கு, அந்த கடத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? கடத்தினால்தான் கடம் தெரிஞ்சுப்போம். கடத்துவதனால்தான் இது கடன் ஞானம் எப்படி வரும்? கடத்தினால்தான் வரும். அது கடத்தினால கடன் ஞானம் வராது. கடத ஞானம் கடத்தினால்தான் வரும். அதான் பிரவೃತ್ತಿ நிமித்தம். ஓகேவா? அதுதான் பிரவೃತ್ತಿ நிமித்தம். அந்த ஸ்வரூபம் தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி. ஆமா, அந்த அதுவேதான் ஒவ்வொரு வஸ்துக்கும் அதுவேதான் ஒரு அசாதாரணமான காரணம். அதுதான் பிரவೃತ್ತಿ நிமித்தம்னு சொல்றது. அந்த பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஒன்னா இருக்கணும். சத்தம் குடிக்கிட்டு சொல்லப்பட்ட திடீர் சொல்லப்பட்ட அதான் பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஒன்னா இருந்தா அப்போதான் இதை கும்பத்தோட்டம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோபனா தீகி அப்படி சொன்னா சரி, சுஷ்டு தியாயதி சுதி சொன்னாலும் சரி, சுதி புல்லிங்கம் புல்லிங்க நமஸ்லிங்கத்தை இருக்கு. அப்படி இந்த சப்தம் புல்லிங்கத்தில் நமஸ்லிங்கத்தில் தீ சப்தம் இருக்கிறதுனால பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஐக்கியமா ரெண்டு இருக்கு. பிரவೃತ್ತಿ நிமித்தமா இருக்கு, ஐக்கியமா இருக்கு. ரெண்டு பேரும் சோபனா தீகினாலும் அந்த புத்தியை நல்ல புத்தியா சொல்றது. சுஷ்டு தியாயத்தின்றதும் அந்த பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஒன்னா இருக்கிறதுனால சோபனா தீ புல்லிங்கத்துல சொன்னதா வச்சுட்டு ரெண்டு ரீதி வச்சுனாலும் நல்ல புத்தின்றது ரெண்டு ஒண்ணுதான். நல்ல புத்தி புள்ளிகள் சொன்னாலும் நல்ல புத்தி நல்ல புத்தியாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அது நவலிங்கத்தை சொன்னாலும் நவலிங்கத்தை சொன்னாலும் புத்தி சப்தத்தை அது நல்ல புத்தின்றது நல்ல புத்தி அந்த அந்த தன்மையினால தான் தெரிஞ்சுக்க முடியும் நல்ல புத்தியை. சுற்று தியாயத்தின்னு அர்த்தம் சொல்றோம். ரெண்டுமே நீங்க புத்தி சப்தத்தை ரெண்டு விக்கிரம் பண்ணா சுற்று தியாயத்தின்னு சொன்னாலும் சரி, சோபனாதின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ரெண்டு லிங்கத்தை இருக்கு. அது ரெண்டு லிங்கமும் எப்படி சொன்னாலும் அந்த தன்மையில அதை தவிர இன்னொருனால தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஐக்கியமா இருக்கு. பிரவೃತ್ತಿ ஐக்கியமா இருக்காது, பாடு புத்தகமா இருக்கிறதுனால இதுக்கு புரியாக ஆரம்பிச்சு துன்பத் பாவமானது இருக்கு. துன்பத் பாவம் வந்து இருக்குன்னா அதிஷ்டு தாது குருவாம், அதாவது இயங்காதேசம் வந்துடும். கும்பலிங்கத்தை சொன்னல அதிஷ்டு தாது குருவாம் இயங்குவாங்க அது சொன்னாலும் இயங்காதேசம் வந்து இயங்காதேசம் வந்துடும். இயங்கினா போயிடும். சுத்து ஆர் சுத்தியா புரியுதா? புரியுது. அதாவது சுதிகி ஜாயத்தைங்கிறது புல்லிங்கம், சோபனா தீகிங்கிறது நபும்சகம். இல்ல 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 சோபனா தீகி சொன்னாலும் ரெண்டு இடத்துல சொன்னாலும் சோபனா தீகி சொன்னாலும் நமசிலிங்காரத்தை சொன்னாலும் புத்தியை சொன்னாலும் ரெண்டு சொன்னோம். ரெண்டு இடத்துல இருக்கு. இல்ல ரெண்டு விக்கிரக வாக்கியமும் கிளீபம் தானா புள்ளி நபும்சகலிங்கத்தை தான் குறிக்குமா? ரெண்டுமே புள்ளிங்கத்தை இருக்கு, ரெண்டுமே ஸ்ரீலிங்கத்தை நமசிலிங்கத்தை இருக்கு. ஓ சரி சரி சரி. நமசி மூணுத்தையும் சொல்லலாம். புள்ளிங்க சொன்னாலும் சரி நமசிலிங்கம் சொன்னாலும் சுதி சப்தத்தை ஜாயதி அப்படி புள்ளிங்களை சொன்னாலும் சரி நமசிலிங்கத்தை சொன்னாலும் ஒண்ணுதான். சுற்று சோபனா தீகின்னு புள்ளிங்க சொன்னாலும் நமசிலிங்கம் சொன்னாலும் அப்படி வச்சுட்டாலும் ஒரே அர்த்தம் தான். அப்ப பிரவೃತ್ತಿ நிமித்தம் ரெண்டு நீங்க சுதின்னு ஒரு விக்கிரம் ரெண்டு இருந்தாலும் அர்த்தம் வேற தானே. அது சொல்லக்கூடிய சத்தம் ரெண்டு இருக்கு, அர்த்தம் சமானமா தான் வருது. சோபனா தீகின்னு வச்சுட்டாலும் புள்ளிங்கத்தை இருக்கு, சிலிங்கத்தையும் இருக்கு, நமசிலிங்கத்தை இருக்கு. சுற்று ஜாயத்தின்னு சொன்னாலும் புள்ளிங்கத்தை இருக்கு, நமசிலிங்கத்தை இருக்கு. அப்ப ரெண்டுமே ஜாயத்தி தான்.
சோபனாதீகி தான். ரெண்டு புள்ளிங்க சொன்னாலும் ஸ்ரீங்க சொன்னாலும் இந்த பிரவருத்தி நிமித்தி ஒன்னா தான் இருக்கு. ஒன்னா இருக்கிறதுனால பேதம் கிடையாது அங்க. புரியுது. ஓகே. அதனால இப்ப ஏன் வந்தா புதியா ஏன் வராத பட்சத்துல காரியத்தினால மாதம் வந்து சொல்லியா மாதம் வந்துடும். சொல்லி இன்னு அப்போ சொல்லிட்டான் பிள்ளைங்க வந்தா சொல்லியா நம்ம பிள்ளைங்க வந்தா சொல்லினான். புரியுது. இதே மாதிரி நம்ம எல்லாம் வச்சுக்கணும். சதுர்த்தியே சுதியே சுதினேன்றது நம்ம லிங்கம். சதுர்த்தி ஏகவச்சத்துல நேபிரத்தியம் பரமார்த்தது காலை ஆரம்பிச்சு அச்சுதான் பரமார்த்தம் சொல்லி இருக்கிறதுனால அப்போ பிரதம விபக்தி தித்தியா விபக்தி ரெண்டுக்கும் சேமா தான் வருமாடியன் புள்ளிங்க நபும்சகலிங்க ரெண்டுலயும். ஆமா இந்த சத்தத்தை பொறுத்தவரைக்கும் இல்ல காலையில தாரோ தான் சொல்லிருக்கேன். ஓ டாரோ. அப்ப திருத்தியா விபக்தி இருந்தா அப்ப திருத்தியா ஏகவச்சம் என்று சரி ஏன் வந்து சொல்லியே இருக்கும் நவசலிங்கத்துல சொல்லிங்க சொல்லியே நவசலிங்க சொல்லினே. அதே மாதிரி பஞ்சமி சக்திலாம் நெத்து அது மீது அச்சு தான் இருக்கும். யாரு நல்ல சுத்தியா இல்ல சுத்தினா புரியுது. அப்போ புள்ளிங்க புள்ளிங்க நபும்சகலிங்க ரெண்டுத்துலயுமே ரெண்டு ரூபம் வரும் திருத்தியால இருந்து. ரெண்டு ரூபம். ஆமா புள்ளிங்கத்திலயும் வரும் நபும்சகலிங்கத்திலயும் வரும். இப்படிதான் அடியன். புள்ளிங்க வந்து சுத்தியா அது வரும். சுதியோஹோ சுதினோஹோ षष्ठी बहुवचन सप्तमी षष्ठी द्विवचन सप्तमी द्विवचन ओस प्रत्यय परमार्थ्य ओस अच्छे ओस प्रत्यय अकार इधर है अब सुधि ओस सुधि ओहो सुधि नोहो तब ओस प्रत्यय सुधि ओहो सुधि नोहो इधर मतलब सुधि ओहो हम इधर मतलब सुधि नोहो. अम्म षष्ठी बहुवचन अम्म या दिना षष्ठी बहुवचन सुदिया नाम सुदिया दिना कौन सुदिना तो सुदिनी இல்ல சக்தி சப்தம் ஏகவச்சனத்துல கீ பரமார்த்தே சுதியி சுதினி சுதினோஹோ சுதியோஹோ சுதிஷு இன்கோ ஆதேங்கிறது சுதிஷு. அஸ்தி பிரத்யய பரமார்த்தம் ரெண்டு ரூபம். அஸ்தி பிரத்யய பரமார்த்தத்துக்கு சதுர்த்தி ஏகவச்சனம் தித்தியா ஏகவச்சனம் சதுர்த்தி ஏகவச்சனம் பஞ்சமி ஏகவச்சனம் ஷஷ்டி ஏகவச்சனம் திவச்சனம் பகுவச்சனம் சப்தமி ஏகவச்சனம் திவச்சனம் இது வரைக்கும் அஸ்தி பிரத்யய பரமார்த்தத்தால ரூபங்கள். இதெல்லாம் அப்படியே சுதிபியா அதெல்லாம் மீதெல்லாம் ஒன்று தான் சுத்தினா அங்கெல்லாம் சுத்தினா சுதிபியாலாம் அங்க பேதம் கிடையாது. சுத்தி சத்தம் ரத்தம் ஒண்டி வந்து சுதிபியா அப்படின்னு ரூபாயிடும். சுதிபியாம் சுதிபியாலாம் இப்போ டாப்யாம் இருக்குல்ல அதிகம் டாப்யாம் சுதிபியா ரசம் பிராணி வந்திக்கிறதுனால ரசம் வந்துடும்.
சுதிபியாம் அது இல்லாத போது இடத்தெல்லாம் அது சுதிபித்து சுதிபிஹி சுதிபித்து சுதிபிஹி இந்த ரஸ்வம் எதுக்காக? ரஸ்வோ நம்ம சரியா பிராதிபதிகத்திய சரி. சரி. ஆமா பிரவೃತ್ತಿ ஒரு உதாரணம் கொடுத்துட்டு மது சப்தம். ஆனா நபும்சகத்துல தான் இது எப்படி ஆகும் இல்லையா? அப்போ புல்லிங்கத்துல புல்லிங்கத்துல சுதீபியாம் இருக்குமா? இல்லடி அது புல்லிங்கமே வராத குபத்வம் வராத தாது அச்சுவரட்சி பரமா இருந்தா குபத்வாவம் வியாம் பிச்சுல அல்பிரதம் தான் பிரமா இருக்கு அந்த குபத்வாவே வராது. ஆனா புல்லிங்கத்துல சுதி இல்லையா? அங்க ரூப பேதம் கிடையாது. இதுவாதான் அப்படி சுத்தியான் தான் கும்பத்வா வதிக்கிறது. கும்பத்வாவம் நம்ம கும்பத்வாவம் இது கொண்டுதான் வச்சுக்கிறேன் அதுதான் விதிக்கலையா அஜாதோ பிரத்யேக பெருமையில கும்பத்வா வர போறது இதுதான் கும்பத்வாவம் கிடையாது. அப்ப ரூபா அந்த இதேதான் சொல்றேன். இதுதான் கும்பத்வா கும்பத்வா ரூபா கோழிதான் வேலை இது ரூபானா வராது. ஓகேவா? மது மதுனி மதுனி மது சப்தம் இருக்கு பாருங்க. மது சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. அத்தியான ஒரு அர்த்தம் இன்னொன்னு ஓகேவா? மது அனுசரிங்க வந்தா தேன் அர்த்தம். புள்ளிங்க வந்தா மதுகுன்னா வசந்த ருத்து சொல்றது. இப்போ இந்த சப்தமானது புள்ளிங்கிட்ட இருக்கு நமுசலிங்கிட்ட இருக்கு. அவ பாஜ்ய பும்சக சப்தம் புள்ளிங்க சொல்லப்பட்ட பாஜ்ய பும்சக சப்தம். ஆனால் மது சப்தமானது பிரவೃತ್ತಿ நிமித்தம் வேற வேற. தேன் அப்படி அர்த்தம் சொன்னா தேன் எப்படி எடுத்துக்கணும்? தேனாதான் தேனாலதான் தேன்ற தெரியும் ஞானம் வரும். அது வசந்த ருத்துக்கு வசந்த சப்தத்தால் தான் வசந்தம் வருவதோ தேர்னால வசந்தத்துக்கு வராது. வசந்தா தேர்ந்து பிரவೃತ್ತಿ ஆகாது. அப்போ பிரவೃತ್ತಿ பேதம் ஐக்கியமானது இல்லை. ஒரே சப்தம் ரெண்டு அர்த்தம் சொன்னாலும் இந்த ரெண்டு அர்த்தத்துக்கும் பிரவೃತ್ತಿ நிமித்தமானது வேற வேறையா இருக்கிறதுனால இந்த மது சப்தத்துக்கு சுபத்வாமானது வராது. ஓகேவா? புரியுதா? அடியன் சுவாமி சரியா இருக்கு அடியன். சுவாமி புரியுறது அடியன் புரியுறது. மேல போலாம் அடியன். ஒன்னும் கேட்கல அடியன். மது சப்தத்துக்கு கேட்கல. இந்த மது சப்தத்துக்கு கும்பத்வாமானது கிடையாது. ஏன்னா ரெண்டு அர்த்தம் சொல்ல ஒரு ரெண்டு லிங்கத்துல இருக்கு. ஆனா புள்ளிங்கத்தை வேற அர்த்தம் பிரவೃತ್ತಿ நிமித்தம் நமுலிங்கத்துல பிரவೃತ್ತಿ நிமித்தம் வேற. அப்போ பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஐக்கியம் இல்லாதனால இதுக்கு கும்பத்வாமானது கிடையாது அர்த்தம். சுலு சப்தம் ருணாசி அப்படின்னு சப்தம். சுலு சுட்டு ருணாசின்ற விக்கிரகம் வந்து நல்ல கல்லறதுன்னு அர்த்தம். சுட்டு ருணாசி வெட்டு பிடிச்சு காட்டுறது கல்லறது அர்த்தம் ருணாசி அர்த்தம். அது அப்போ என்ன அர்த்தம்? ஐக்கியம் என்ன அர்த்தம்?
இல்ல சுலுன்னா என்ன அர்த்தம் சொன்னீங்க? என்ன அர்த்தம்? சுலுனா சுலுனா சுலியா அப்படின்றது ரூப பேதமானது, அர்த்தமானது. இதுவானது உண்டு. பேதம் வரும் சுலு சப்தத்துக்கு. ஊக்கு வந்து உவாங்க வந்துடும். சுல்பா புள்ளிங்க வந்தா சுல்பா, நவங்கலிங்க வந்தா வந்து ரசம், ரசம் வந்து சுலுனா. சுலுக்கு ஸ்டார் இருக்கு. சுலுக்கு புள்ளிங்க கும்பத் வாமான்னு வரும். ருணாத்தின் அர்த்தம் வெந்தலிங்கத்தை வச்சாலும் புள்ளிங்க நவங்கலிங்கத்திலையும் சுட்டு ருணாத்தி தான் வர போறது. ரோட்டினுக்கு ஐக்கியமானது இருக்கு. அப்ப ரோட்டினுக்கு ஐக்கியம் இருக்கிறதுனால பாடி உட்கருத்தமாக இருக்கிறதுனால இது கும்பத் வாமான்னு வந்துடும். கும்பத் வர பட்சத்துல சுலு ஆ அப்படின்னு இருக்கிறது அச்சிஷ்ணு தாத்து வாங்கினால ஊருக்கு வந்து உவங்காதேசம். அப்ப ஈக்கு ஏன் வந்தது? ஊக்கு உவங்காதேசம் வந்துடும். உவங்கிற அக்கா இருக்கு, அக்கா விட்டார், அந்த உப்பு தான் வரும். அப்போ சொல்லு உப்பு ஆ, சொல்லு உப்பு சொல்லு. ஊ கிடையாது. எண்ணு தானே அது ஆயிடும். இக்கோ எனச்சியில உப்பு தானே ஆகும். பூ வந்து இப்பாகுமே. இது வராது. சுலூக்கு ஆயிரத்துக்கு அச்சிஷ்ணு தாத்துவான் வரணும். ஆனா கருத்து ஓஹோ சுப்பி அவள என்ன ஆனது வந்துடும். ஓஹோ சுப்பி எண் வந்துருச்சுன்னா ஊக்கு எண் வந்தா வா வந்துடும். அவ சுப்பு ஆ சுல்பா சுல்பா சுலு வா ஓ சுப்பி ஓஹோ சுப்பி சுத்தறதுனால ஊக்கு என்ன வந்துடும்? எண்ணெய் வரும். அசிஷ்ணு தாத்து குருவாம சூத்தத்தை தடுத்துட்டு அதை பாதிச்சுட்டு ஓஹோ சுத்தினால எண் வந்து சுல்பா ரூபம், நவதிலிங்கம் வந்தா சுலுனா அப்படின்னு ரூபம். ஓகேவா? அதாவது சுல்வா வந்து புல்லிங்கம், சுல்வா வந்து புல்லிங்கம், சுல்வா வந்து புல்லிங்கம் இல்லையா? குமத் பாவம் புல்லிங்கம் தவிர குமத் பாவம். குமத் பாவம் அந்த பாவம் பக்கத்துல அந்த ரூபம் வர பக்கத்துல சுலுனா. நுமாகம் வந்து சுலு, ரத்தம் வந்து சுலுன்னு சுலு ஆயிடும். அப்புறம் நுமாகமம் சுலு இன்னு ஆ சுலுனா. இங்க இதுல ஒண்ணு இதுக்கு சோபன லவண கர்த்திருவம்னு போட்டிருக்காளே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவம் சுலு சப்தே சோபன லவண கர்த்திருவம் அப்படின்னு ஏதோ எழுதியிருக்காரு கீழே ஃபுட் நோட்ஸ்ல. ஸ்குலு சப்தே சோபன லவண கர்த்திருவம், தாத்ரு சப்தே தாரண போஷண கர்த்திருவம், திரிஷு துல்லியம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது தாத்ரு சப்தத்துல, தாத்ரு சப்தத்துக்கும் சரி சுலு சப்தத்துக்கும் ரெண்டுக்கும் அப்படி எடுத்துக்கணுமா? ஏவம் சுலு சப்தே சோபன லவண கர்த்திருவம். சோபன லவண கர்த்திருவம்னா இது லவண சோபன லவணம்னா லவண கர்த்திருவம். லவண கர்த்திருவம் பெரிய சுழினா உப்பு மண் அர்த்தம்.
பிரிச்சு அதான் லோஞ்சி சேதனே தாத்து அதான் அது அது செய்யக்கூடிய அர்த்தம். நல்ல தள்ளக்கூடியவன் அர்த்தம். நல்ல தள்ளக்கூடியோ அந்த செய்யக்கூடிய அர்த்தம். கத்துறதுன்னா கிடையாது. லவண கத்து வஸ்து ஒரு வந்து நல்லா கதை போட்டு வச்சுக்கணும். அந்த துடுப்பு நல்லா கதை வச்சுக்குவான். அவன் சோழ நவசேகம் புரியுது. அது எப்படி அந்த லிங்கமோ அந்த லிங்கம் சொல்றதுக்கோசரம் லிங்கத்தை உண்டு. ஆணும் இருக்கலாம், பெண்ணும் இருக்கலாம், நவசேக வஸ்துவும் இருக்கலாம். அது 3 லிங்கத்தில் இருக்கிற பட்சத்துல 3 லிங்கம் உண்டு. 20 நிமித்தம் இருக்கு. 3 ஒரே அர்த்தம் தான். அவன் லவணத்தம் தான் 3 அர்த்தம். சமான தத்துவமானது 20 ஐக்கியம் இருக்கு. அதனால இதுக்கு குமத் பாவம் புரியுது. சொன்னாலும் சரி, சொன்னாலும் சரி, நவசேக சொன்னாலும் சரி, 3 லிங்கத்திலையும் அதனால ஐக்கியம் இருக்கு. பிரவೃತ್ತಿ நிமித்தம் சொல்லலாம். பிரவೃತ್ತಿ ஐக்கியம் இருக்கு. பிரவೃತ್ತಿ ஐக்கியம் இருக்கு. புள்ளிங்க நம்ம புள்ளிங்கத்தை நவசேகம் தான் வச்சுக்கணும். இந்த புள்ளிங்கத்தை ஒரே அந்த சுழு சப்த புள்ளிங்கமா இருந்தாலும் ஒரே அர்த்தம் தான். நவசேகமா இருந்தாலும் ஒரே ஒரே அர்த்தம் தான் தரப்போறது. பிரவೃತ್ತಿ ஐக்கியம் இருக்குன்னு வச்சுட்டு அதுக்கு குமத் பாவம்னு வச்சுக்கணும். குமத் பாவம் எடுத்துட்டு அப்புறம் பண்ணணும். மது சப்தத்துக்கு மது அர்த்தம் ஒரே வேற அர்த்தம். பிரவೃತ್ತಿ நிமித்தம் மது சேர்ந்த அர்த்தம் நவசேகத்துல. புள்ளிங்கத்துல வசந்த பிரவೃತ್ತಿ நிமித்தம் பேரம் இருக்கு. அங்க பிரவர்த்திக்க புரியுது. இதுல ஐக்கியம் இருக்கு. சொல்வே சொல்லுனே அதே மாதிரி ஏன் பிரச்சனை சொல்வே சொல்லு பிளஸ் ஏன் வந்து சொல்வே சொல்லுனே சுடுனே சொல்லுனே சொல்லுங்க நிமாகம் வந்து சொல்லுனேன்னு ஆகும். நவசேக பக்கத்துல சுருணே சுருபியாம் சுருபியா சுல்பா பஞ்சமியா சுல்பா சுல்பா சுருணா சுல்பா வேதி பண்ண முதல்ல பஞ்சமி ஷஷ்டி இல்லையா? அப்படிதான் இருக்கும். அதுக்கு ஒரு எண் பண்ண அப்புறம் நுமாகமம் அவர் சுருணத்து சுத்தசக சுருணா சுல்பா சுருணா சுருப்பியா சுருப்பியா அதே மாதிரி சுல்பா சுருணா சுல்போஹோ ஆமா சுருத்த தோஸ் என் வந்தா ஏன் வந்தா சுல்போஹோ சுல்பம் விசர்க்கம் சுல்போஹோ சுல்போஹோ மற்றபடி சுல்லுனோ சுல்லு நோ நோஸ் சுல்பம் விசர்க்கம் சுல்லுனோ சுல்போஹோ சுல்லுனோ சுல்பாம் சுல்லுனாம சுல்பாம் சுல்லுனா சுல்பாம் ஆம் பிரத்யம் பண்ணாச்சு என்பது சுல்பாம் சுமார் வந்து நாமி தீர்க்க வந்து சுல்லுனா ரசம் வந்துடும் திருப்பி நாமி வந்து தீர்க்க வந்து சுல்லுனா நாமினால தீர்க்கம் ஆமா அப்புறம் சுல்வி சுலனி சுலனி நீ பிரத்யம் சப்தமி ஏகவசனம் ஈடா இருக்கும்
சுருளி சுருணி அது சுருணி சுல்வி சுருணி சுல்போः சுல்னோः சுலுஷு சுலுஷு इनको आदि शब्द थे और धातृ ಈಗ ಅಂತಿತ್ತು ಧಾತ್ರಿಕಾಂತ ಶಬ್ದ ಧಾತೃ ಶಬ್ದ ಧಾತೃ ரிகாராந்தத்துக்கு அந்த திரு இது இருந்தது தனியா ஒன்று இருந்தது இல்லையா அப்திரு கிருச் நப்து போத்ரு தாத்ரு அத்ரன் அப்திரன் திருச் ஸ்வத்ரன் அப்திரு நேஷ்ரு துவஷ்ரு போத்ரு போத்ரு होत्र पोत्र प्रशास्त्रीणाम धात्री இல்ல அந்த லிஸ்ட்ல தாத்ரே இல்ல ஆனா அது திருச்சி தானே திருச்சா தாத்ரே அப்திரு சொன்னால தீர்க்கம் என்ன வருது பிரதந்தானாம் சாதீனாம் அனந்தா அசம்புத்தௌ சோக் அதான் வரும் சொன்னான் எது வரும் அடியன் அர்த்தசுனாம் பிரதம்சகாவனா அநேகதாம் ச அதான் என்ன வரணும் நமக்கு அத்திருங்க தீர்க்கம் தான் வருது ஆமா அங்க தீர்க்கம் கொடுத்து அது கேள்வியாங்க ஓ தீர்க்கத்துக்காக மட்டும்தானா அது ஆமா தீர்க்க விதாயத்தை சொன்னாரு பதாயா தீர்க்கம் கிரேட் டைம் ஆயிட்டு அடியன் சரி 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 நாளைக்கு பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு வச்சுக்கலாம் மாடியன் முடியுமா நாளைக்கு சௌரியப்படும் மாடியன் நாளைக்கு சௌரியப்படும் மாடியன் வச்சுக்கலாம் சரி நாளைக்கு வச்சுக்கோமா நாளைக்கு 8 மணிக்கு தானே ஆமாடியன் முடிச்சுல நாளைக்கு இதை முடிச்சிருவோம் அதான் அடியன் தாசன் அடியன் தாசன் அடியன் நமோ நமஹ